ஒரு வழியா ஊருக்கு வந்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ், என் அண்ணன் ஃபேமிலி ஃபுல்லா ஊருக்கு வந்திருக்காங்க. இவன் தான் என் அண்ணன் பையன். நேத்து அவனோட பிறந்தநாள், எல்லாரும் துவா செய்யுங்க. இவன் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு நம்ம பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்க இஸ்மாயில் வாங்கியிருக்கோம், அதாவது ஆடு. அது நம்ம மாமா பையன் தான் வாங்கினா, இப்ப வரைக்கும் அவன் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் ஆடு நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பிறந்தநாள் காசு கொடுத்துட்டு லஞ்சத்துக்கு 2 முத்தத்தை வாங்கியாச்சு. பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள சக்கராத்தே வந்துருச்சு. நம்ம வீடியோ யாராவது புதுசா பாக்கலீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, தம்பிக்கு ஹெல்ப்ஃபுல்லா. சமீப காலமா நம்ம சென்னை வாசி ஆனனால நம்ம ஊருக்கு வந்து தண்ணி செட் ஆக மாட்டேன்னு தொண்டையில கிச்சு கிச்சு ஆயிருது. வீட்டுக்கு வந்து தண்ணி கேன் போட்டு பசிக்குது எங்கேயாவது கூட்டு போன்னு சொன்னேன். என்ன சாப்பிடுவேன் எது சாப்பிடுவேன்னு தெரிஞ்சுட்டே கரெக்டா ஃப்ரெஷ் ஃப்ரூட் கடைக்கு கூட்டு போனா, இது எங்க ஊர் அவுட்டர்ல போட்டிருந்தாங்க. சாம்பிளுக்கு 4 பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு என்னோட ஃபேவரட் பைனாப்பிளையும் சாப்பிட்டு வீட்டுக்கு இந்த பலாப்பழம் தான் வாங்கியிருந்தேன். அது சீடையும் சேர்த்து தந்துருங்க, எங்க அம்மா குழம்பு வைப்பாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து ஆட்டுக்கு கொஞ்சம் ஃபுட் வச்சுட்டு இன்னைக்கு எங்க அண்ணன் பையன் பிறந்தனால எங்க அம்மா பாயசம் பண்றேன் பக்கோடா பண்றேன்னு உயிரை வாங்கிட்டாங்க. தென் வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எங்க அக்காவை கூப்பிட போயிருந்தேன். வாசல்ல நிக்கிற நீதான் வரலாமா, போய் பார்த்தா புர்கா கூட போட்டுக்க மாட்டான். தினி என் மாமா பசங்க தங்கச்சி பசங்களை கொடுமைப்படுத்திட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு கேக்க பார்த்ததுல குஷியும் இன்னும் அந்த லைட்டை பார்த்து தான் பயங்கர குஷி. அல்ஹம்துலில்லாஹ் 1/2 கிலோ கேக்கா 500 பேர் சாப்பிட்டோம். நாளைக்கு என் தங்கச்சிக்கு சடங்கு. சோ முன்னாடி அந்த வெங்காய வெள்ளப்பொடிலாம் உரிச்சிட்டு இருந்தேன். நானும் நல்ல ஊர் போறேன்னு கேட்டுட்டு டீ குடிச்சேன். எல்லா ஊர்ல வெயில் மண்டை பொழக்குது. சாயந்தரம் எங்க ஊர்ல அவ்வளவு சில்லா இருக்கு. வாக்கிங் போற ஐடியா சாக்ஸ் ஊர்ல மறந்து வச்சுட்டேன். தென் அவங்க அப்பாட போய் வேண்டாம் சொன்னேன். இந்த பபுள் நம்ம ஆடை ஏதோ மந்திரம் போட்டு மைக் வச்சிருக்கா, என்னாலும் அவன் பின்னாடி தான் போகுது. சரின்னு சொல்லிட்டு ஆடு ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் தூரம் தான் உடனே மீத தூரம் நடந்து தான் போனேன். வரவே 7 மணி ஆயிருச்சு. இவ்வளவு நேரம் என்னோட கசினை காமிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா தம்பி மதுரைக்கு போயிட்டு இப்பதான் வந்தா. இவன் கூட சேரும் போதே தெரியும் என்னைக்காவது ஸ்டேஷன் போவேன். நான் இன்னைக்கே கூட்டு போயிட்டான். பாஸ்போர்ட் வேலையாப்பா வேற எதுவும் இல்ல. தென் அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து நேரா கடைக்கு போய் காஃபில பண்ணி சாப்பிட்டாச்சு. 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா சிரிக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மா பண்ண பாயாசம் வாய்க்கு விளங்கல. இப்ப எங்க தெருவுல புதுசா 8 வழி சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து சப்பாத்தி சாப்பிட்டு நாளை முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் கைஸ், அல்ஹம்துலில்லாஹ் இதோட இந்த டே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. பை பை, நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ்